ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வித்தியாசமான முறையில் வாழைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ப்பா. நான் 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், தேங்காய் துருவலும் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம முந்திரியும் தேங்காய் துருவலும் போட்டுடலாம்ப்பா. அதே போல் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம்ப்பா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் இதில் போட்டுடலாம்ப்பா. இப்போ சோம்பு போட்டிருக்கேன், நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன்ப்பா. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் காரத்துக்கு பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கப்பா. நான் கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூளும் உப்பு போட்டுடலாம். இப்போ நான் வாழைக்காய் கட் பண்ணிட்டேன்ப்பா. இது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க மரம் விழுந்துருச்சுன்னு காய் கொடுத்தாங்க. காய் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு காய் போதும்ப்பா, அதனால தான் நான் ஒன்று போட்டேன். இந்த அவரைக்காய் 4 நாள் இருந்தது, நம்ம செடியில் இருந்துச்சு. அது வேஸ்ட்டாக என்னத்துக்கு நம்ம இது பண்ணணுன்ட்டு அதையும் இதோட நான் சும்மா போட்டு விட்டுறேன். இப்போ நம்மளுக்கு பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வாழைக்காவையும் அவரைக்காவையும் இதில் போட்டுட்டு அப்படியே நம்ம மூடி போட்டலாம். நம்மளுக்கு வெந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்ல வாழைக்காய் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். வாழைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுப்பா. இது நல்லா சூடாக சப்பாத்தி சாப்பிட்டா செஞ்சு அதுக்கு வச்சு சாப்பிடும்போது அப்போ அசத்தலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா அசத்துங்க. இப்படியெல்லாம் விதவிதமாக செஞ்சு கொடுங்க. வாழைக்காய் ஒரே விதமாக செய்ய வேண்டாம். இது மாதிரி நம்ம வித்தியாசமாக செய்யும்போது வீட்டில் இருக்கவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஃப்ரெண்ட். அதே போல் நீங்களும் இப்படி செஞ்சிடுங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் ருசியாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.